ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, லாஸ்ட் வரைக்கும் நம்ம என்ன ப்ராசஸ் அப்படி பார்த்தோம்னா என்னென்னு பார்த்தோம்னா சிமெண்டேஷன் ப்ராசஸ் அப்படின்றது பார்த்தோம். ஓகேவா? சிமெண்டேஷன் ப்ராசஸ் முடிஞ்சு இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அமோனியா லீச்சிங். ஓகே, வாட் இஸ் இட் கால்ட்? அமோனியா லீச்சிங் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ அமோனியா லீச்சிங் அப்படின்றது என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிக்கல் கிரஷ்டு ஒரு எடுத்துக்க போறோம். ஓகேவா? என்ன எடுக்க போறோம்? ஒரு நிக்கல் கிரஷ்டு ஒரு எடுத்துக்க போறோம். இந்த நிக்கல் கிரஷ்டு ஓரோட என்ன சேர்க்க போறோம்னா அமோனியா சேர்க்க போறோம். வாட் இஸ் கால்ட்? அமோனியா சேர்க்க போறோம். ஓகேங்களா? NH3 மீன்ஸ் அமோனியா. அமோனியா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்வஸ் சொல்யூஷன். ஆக்வஸ் சொல்யூஷன் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டிசால்வ் ஆகணும். அதாவது தண்ணியோட வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எடுக்கிறது கம்ப்ளீட்லி டிசால்வ் ஆகிடுதா, தட் இஸ் கால்ட் ஆக்வஸ் சொல்யூஷன். ஓகேவா? ஸோ இதை எடுக்கும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா, ஐ கெட் அ சால்யுபிள் ஒரு காம்ப்ளெக்ஸ் சால்ட் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? ஒரு சால்யுபிளான காம்ப்ளெக்ஸ் சால்ட் கிடைக்கும். NH3 6 times 2 plus. This is the soluble complex salt நமக்கு கிடைக்கும். ஓகேவா? soluble complex salt கிடைக்கும். ஓகேவா? இது crushed ore, அதாவது நிக்கல் crushed ore எடுக்கும்போது நமக்கு கிடைச்சது. இரண்டாவது என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் crushed ore எடுக்கிறேன். what is called copper crushed ore எடுக்கிறேன். இந்த காப்பர் crushed ore நான் என்ன ஆட் பண்றேன்? அமோனியாவை ஆட் பண்றேன். இதை ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, I get a soluble complex salt. ஓகேவா? Cu NH3 2 plus I. இது என்னது? It's a soluble complex salt. And then மூணாவது என்ன எடுக்கிறேன்னா கோபால்ட் crushed ore எடுக்கிறேன். என்ன பண்றேன்? கோபால்ட் crushed ore எடுத்து அதுல அமோனியாவை சேர்க்கிறேன். இப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னா, அதே போல ஒரு சால்யுபிளான ஒரு காம்ப்ளெக்ஸ் சால்ட் கிடைக்கும். CONH3 5H2O 3+. ஓகேவா? இது எல்லாமே சால்யுபிள் காம்ப்ளெக்ஸ் சால்ட். இது எல்லாமே என்னது? சால்யுபிள் காம்ப்ளெக்ஸ் சால்ட். ஓகேங்களா? இது சால்யுபிள் காம்ப்ளெக்ஸ் சால்ட் மட்டும் தான் வருமா? அது மட்டும் வராது. இதோட என்னென்னலாம் லெஃப்ட் அவுட் பார்ட்டிகல்ஸ், அதாவது என்னெல்லாம் தனியா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசால்வ் ஆகாம தனியா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட். இது 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 பிளஸ் இதோட சேர்த்து என்ன கிடைக்கும்னா நமக்கு, ஓகேங்களா, இதோட நீங்க கீழே போடுறதுக்கு இடையில தான் நான் மேலே போடுறோம். ஓகேங்களா? இதோட நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா iron 3 oxides plus, ஓகேங்களா, iron 3 oxides. அது அப்புறம் இல்லாம என்ன கிடைக்கும்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சைடு கேங் கிடைக்கும். ஓகேங்களா? என்ன கிடைக்கும்? ஹைட்ராக்சைடு கேங் கிடைக்கும். அதாவது கேங்னா என்னது? தூசி துகள்கள் எல்லாமே இருக்கும். ஹைட்ராக்சைடு கேங் கிடைக்கும். அண்ட் என்ன பார்ட்டிகல் இருக்கும்னா அலுமினோசிலிகேட் கேங் இருக்கும். அலுமினோசிலிகேட் கேங் இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அவுட் பார்ட்டிகல்ஸ், அதாவது பிரித்து, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சம்பந்தம் இல்லை. இதெல்லாமே நமக்கு மெயின் ப்ராடக்ட். இது எல்லாமே என்னது எப்படி சொல்லலாம்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்சால்யுபிள் வேஸ்ட் பார்ட்டிகல்ஸ் சொல்லலாம். ஓகேங்களா? அலுமினோசிலிகேட் கேங், அலுமினோசிலிகேட். ஓகே, சோ இதோட சேர்ந்து இது எல்லாமே கிடைக்கும். These are the left out particles. These are the left out particles. Okay, these are the left out particles. Okay va? இதோட ammonia leaching over. Okay, this is the ammonia leaching.
ஓகே ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்கலி லீச்சிங் அந்த ப்ராசஸை பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஆல்கலி லீச்சிங் ஓகே ஆல்கலி லீச்சிங் ஆல்கலி லீச்சிங் அப்படின்னா என்னன்னா ஒரு ஓர் எடுத்துப்போம் பிளஸ் அதோட சேர்த்து என்ன எடுக்க போறோம்னா ஆக்வஸ் ஆல்கலி ஆக்வஸ் ஆல்கலி எடுத்துப்போம் இத ரெண்டுத்தையும் நாம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு சால்யுபிள் காம்ப்ளெக்ஸ் எனக்கு என்ன கிடைக்கும் ஒரு சால்யுபிளான ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒரு சால்யுபிளான ஒரு காம்ப்ளெக்ஸ் ஓகே ஒரு சால்யுபிளான ஒரு காம்ப்ளெக்ஸ் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா சோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுக்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாக்சைட் எடுக்கணும் ஓகேவா பாக்சைட் இட்ஸ் அலுமினியம் அதோடைய ஓர் ஓகேங்களா அது உங்களுக்கு தெரியும் ஓகே சோ Al2O3 this is the bauxite okay this is the bauxite ஓகேங்களா இதோட நாம என்ன ஆட் பண்ண போறோம்னா NaOH ஆட் பண்ண போறோம் NaOH னா sodium hydroxide plus in the presence of water நாம ஆட் பண்ண போறோம் இது solid இது aqueous and this is what liquid ஓகேங்களா this is bauxite NaOH sodium hydroxide plus water இத ட்ரீட் பண்றது எந்த இதுல ட்ரீட் பண்றோம்னா 470 Kelvin ல இருந்து 520 Kelvin under the 35 atmospheric pressure 35 atmospheric pressure நாம ஹீட் பண்ணும்போது ஓகேங்களா we get a soluble sodium meta-aluminate கிடைக்கும் என்ன கிடைக்கும் NaAlOH4 this is the aqueous இது என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா soluble ஓகேங்களா soluble sodium meta-aluminate கிடைக்கும் ஓகேங்களா soluble sodium meta-aluminate கிடைக்கும் இதோட என்னென்ன இம்பியூரிட்டிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் அயர்ன் ஆக்சைடு இருக்கும் and titanium oxide these are the impurities இந்த ரெண்டு வந்து என்னது எனக்கு impurities okay இந்த ரெண்டு என்னது எனக்கு this is the impurities ஓகேங்களா இப்போ நாம இத பேலன்ஸ் பண்ணுவோமா ஓகே ஓகே இப்போ நாம இத பேலன்ஸ் பண்ணுவோமா ஓகே அயர்ன் ஆக்சைட்ஸ் டைட்டானியம் ஆக்சைட்ஸ் இதெல்லாம் என்னது நமக்கு impurities இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா soluble sodium meta-aluminate it is a hard solution இது என்னது it is a hard solution இப்போ நல்லா பாருங்க நான் அத கரெக்ட்டா நான் வந்து பேலன்ஸ் பண்றேன் முதல்ல அலுமினியம் இங்க ரெண்டு இருக்கு ரியாக்டன்ட்ல ப்ராடக்ட்ல இங்க ஒன்னு இருக்கு so I'll put 2 அப்ப 2 சோடியம் ஆயிடும் ஓகேங்களா so I'll put 2 so 2 நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஸிஜன் பாருங்க ஆக்ஸிஜன் இங்க எத்தனை இருக்குன்னா வந்து பாத்தீங்கன்னா 4 2s are 8 இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு 3 இங்க 2 இங்க வந்து பாத்தீங்கன்னா 5 அப்ப நான் இங்க என்ன போடணும் 3 போட்டா ஆக்ஸிஜன் 8 பேலன்ஸ் ஆயிடும் ஓகேங்களா ஹைட்ரஜன் பாருங்க 4 2s are 8 3 2s are 6 இங்க 2 இருக்கு ஹைட்ரஜன் என்ன ஆயிடுச்சு பேலன்ஸ் ஆயிடுச்சு புரியுதா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ல இருக்கிற அலுமினியத்தை பேலன்ஸ் பண்ண அடுத்து சோடியம் பேலன்ஸ் பண்ண அடுத்து ஆக்ஸிஜனை பேலன்ஸ் பண்ண அடுத்து ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ண ஓகேவா நெக்ஸ்ட் அந்த NaAlOH4 வந்து பாத்தீங்கன்னா it is a hard solution இந்த hard solution என்ன பண்ணுவாங்கன்னா it is a ரொம்ப ரொம்ப hard solution it is a hard solution okay and it is decanted cooled and diluted and this hard solution is decanted cooled and diluted அப்படினா என்னன்னா decanted cooled and diluted என்னன்னா
அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூடாக இருக்குது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஹாட் சொல்யூஷன். அதை என்ன பண்ணுவாங்கன்னா வடிகட்டுவாங்க. அதாவது நம்ம ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, ஸோ அதை என்ன பண்ணுவாங்க வடிகட்டுவாங்க. அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவாங்க கூல் பண்ணுவாங்க. ஓகேங்களா, சூடான கரைசல் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வடிகட்டி நெக்ஸ்ட் அதை கூல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அதை டைல்யூட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, decanted, cooled and diluted. ஓகேவா, நெக்ஸ்ட் வித் ஹாட் சொல்யூஷனா இதை நான் என்ன பண்ணணும் நியூட்ரலைஸ் பண்ணணும்ல. ஓகேங்களா, நியூட்ரலைஸ் பண்ண நாம என்ன எடுக்கறோம்னா அதே தான் பாருங்க இந்த காம்பவுண்ட் எடுக்கறேன் 2NaAlOH. இதை நியூட்ரலைஸ் பண்ண I'll use CO2. CO2 னா அது கார்பன் டை ஆக்சைடு. இதை நியூட்ரலைஸ் பண்ணனும். நியூட்ரலைஸ் பண்ண நான் CO2 ஐ யூஸ் பண்றேன். எனக்கு என்ன கிடைக்கும் Al2O3.XH2O கிடைக்கும் பிளஸ் NaHCO3 சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் or sodium bicarbonate. So aluminum உடைய one type of ore நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா, so this is the alkali leaching process. ஓகேங்களா, so இந்த precipitate filter off பண்ணனும். ஓகேங்களா, இங்க பாருங்க the precipitate is filtered off and heated around 1670 Kelvin to get pure alumina A2. Okay, so இந்த precipitator நம்ம filter பண்ணி இந்த precipitator filter பண்ணி மேலும் 1670 degree Celsius க்கு நாம ஹீட் பண்ணோம்னா we get a pure aluminum oxide நமக்கு கிடைக்கும். This is the alkali leaching process. Okay, this is the alkali leaching process. Okay வா, next போறது நாம என்ன பண்ண போறோம்னா aluminum acid leaching போறோம். Okay, next process என்னது acid leaching process போறோம். Okay, so this is over. Okay, இப்போ நாம என்ன process போறோம்னு சொன்னா acid leaching process போறோம்னு சொன்னோம். ஓகேங்களா, acid leaching அப்படினா okay, acid leaching, so LEACHING. ஓகேங்களா, acid leaching என்னன்னா the leaching of the sulfide ores such as ZnS zinc sulfide, lead sulfide வச்சு நாம என்ன பண்ணுவோம்னா கவனிங்க leaching leaching of sulfide ores such as ZnS na zinc sulfide, PbS na lead sulfide. ஓகேங்களா, so zinc sulfide எடுக்கறேன், it is the insoluble zinc sulfide. ஓகேங்களா, so என்ன எடுக்கறேன் ஒரு zinc sulfide எடுக்கறேன், it is the insoluble. ஓகேங்களா, zinc sulfide எடுக்கறேன் பிளஸ் இதோட என்ன பண்ண போறோம்னா எதை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண போறோம்னா சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிடோட நான் இதை பண்ண போறேன். ஓகேங்களா, in the presence of oxygen எனக்கு என்ன கிடைக்கும்னா ZnSO4 zinc sulfate கிடைக்கும். it is the aqueous அதாவது soluble sulfate கிடைக்கும். ஓகேங்களா, soluble ஆன sulfate அதாவது zinc sulfate வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்னவா இருக்காரு எனக்கு insoluble zinc sulfide ஆ இருக்கு. இந்த insoluble zinc sulfate எனக்கு presence of oxygen கம்பேர் ரியாக்ஷன் பண்ணும்போது எனக்கு zinc sulfate கிடைக்குது பிளஸ் என்ன கிடைக்குதுன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சல்ஃபர் கிடைக்குது. ஓகேங்களா, sulfur is the elemental sulfur. elemental sulfur னா வந்து பாத்தா it means zero oxidation state. இது யாரு elemental sulfur. elemental sulfur னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்கேன். elemental sulfur னா zero oxidation state plus என்ன இருக்குன்னா வந்து பாத்தீங்கன்னா H2O. சோ இப்ப பேலன்ஸ் பண்ணுவோமா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம் நாம ஆக்ஸிஜன் பாப்போம். ஆக்ஸிஜன் வந்து பாத்தீங்கன்னா இங்க எத்தனை இருக்கு, இங்க வந்து பாத்தீங்கன்னா 4 இங்க வந்து 2 இருக்கு, சோ 6 இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா 4 தான் இருக்கு. சோ நான் என்ன பண்றேன்னா வந்து பாத்தீங்கன்னா
வெயிட் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 4 தான் இருக்குது ஆக்சிஜனு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்குது. ஸோ அது போட்ட 2 ஓகேங்களா, 6 ஆக்சிஜன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஜன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 4 இருக்குது, இங்கே 2 தான் இருக்குது. ஸோ அது போட்ட 2. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபர் பார்த்தீங்கன்னா இங்கே ஏற்கனவே என்ன இருக்குது, எனக்கு சல்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2, இங்கே 1 3 இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ 2 தான் இருக்குன்னா நான் என்ன போடலாம், அது புட் 2. ஸோ 2 போட்டால் வந்து பார்த்தீங்கன்னா 2 சல்ஃபர், இங்கே 1 சல்ஃபர் 3 சல்ஃபர் ஆகிடும். ஜிங்க் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஜிங்க் இருக்குது. ஸோ இங்கே 2 போடணும். புரியுதா, கலச்சாச்சு பாருங்க. முதல்ல என்ன பண்ணுறேன்னா ப்ராடக்ட்ல இருக்கிற ஆக்சிஜன் ஃபர்ஸ்ட் ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணுறேன், ப்ராடக்ட்ல இருக்கிற ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஜன் ரியாக்டன்ட்ல இருக்கிற ஹைட்ரோஜனை பேலன்ஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ல இருக்கிற சல்ஃபரை வச்சு நான் பேலன்ஸ் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்டன்ட்ல இருக்கிற ஜிங்க். அவ்வளோதான். ஓகேவா, ஸோ இதை திருப்பி நீங்கள் ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். உங்களுக்கு புரியலன்னா மறுபடியும் இதை வந்து நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஸோ மறுபடியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி போட்டேன் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஸோ எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த ஆக்சிஜன் 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது, மொத்தம் 6, இங்கே 4 தான் இருக்குது. அப்போ இங்கே என்ன போடுறேன், நான் 2 போடுறேன். 2 போட்டால் மொத்தம் ஆக்சிஜன் 2 6, 4 + 2 6, 4 + 2 6 முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா ஹைட்ரோஜன் பார்க்குறேன். ஹைட்ரோஜன் இங்கே 4 இருக்குது, இங்கே 2 தான் இருக்குது. ஸோ அது போட்ட 2. ஸோ 4 ஹைட்ரோஜன் முடிஞ்சது. சல்ஃபர் பாருங்க, இங்கே 2, இங்கே 1, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ மொத்தம் எத்தனை 3, இங்கே 1 தான் இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது. ஸோ 2 தான் இருக்கா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே 2 போடுறேன். 2 சல்ஃபர் 1 சல்ஃபர் மொத்தம் 3 சல்ஃபர் ஆயிடுச்சு. இங்கே 2 சல்ஃபர் + 1 சல்ஃபர் 3 சல்ஃபர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஜிங்க் வந்து பார்த்தா இங்கே 2 இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது. ஸோ இங்கே 2 போடுறோம். முடிஞ்சிடுச்சா. ஸோ 2ZnS + 2H2SO4 + O2 gives 2ZnSO4 + S + 2H2O. ஸோ இது வந்து சால்யுபிள் சல்ஃபேட், இது வந்து பார்த்தா எலிமெண்டல் சல்ஃபர். எலிமெண்டல் சல்ஃபர் மீன்ஸ் 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகேங்களா, எலிமெண்டல் சல்ஃபர்னா elemental sulfur means zero oxidation state. Okay, so idoda acid leaching over. Next we move on to magnetic separation method. Okay, magnetic separation method. Okay, next நம்ம பார்க்க போறது என்னன்னா magnetic separation method. இந்த மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தட் என்னன்னா இதை எதுக்கு மட்டும் யூஸ் பண்ண முடியும்னா நம்ம ஃபெரோ மேக்னெட்டிக் ஓர்ஸ்க்கு மட்டும் தான் பயன்படுத்த முடியும். யூஸ்ட் ஒன்லி ஃபார் ஓகே ஃபெரோ மேக்னெட்டிக் ஓர்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா பயன்படுத்த முடியும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஓர் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க, அதில் என்ன இருக்கும், இம்பியூரிட்டிஸ் இருக்கும். இந்த ஓருக்கும் இம்பியூரிட்டிஸுக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இட்ஸ் யூஸ்ட் ஃபார் ஒன்லி ஃபெரோமேக்னெட்டிக் ஓர்ஸ்க்கு மட்டும்தான். இப்போ ஒரு ஓர் எடுத்தோம்னா கண்டிப்பாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பியூரிட்டிஸ் இருக்கும். அந்த ஓருக்கும் இம்பியூரிட்டிஸுக்கும் இடைப்பட்ட இருக்கிற மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸோடைய டிஃபரன்ஸை வச்சு என்ன பண்ணுறோம், இந்த ஓரும் இந்த இம்பியூரிட்டிஸ் நடுவில் இருக்கிற மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ், ஓகேங்களா, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸோடைய டிஃபரன்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தடை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இந்த மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தடை யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் டின் ஸ்டோன், இது ஓர், wolframite impurities. ஸோ இந்த wolframite impuritiesல இருந்து நம்ம டின் ஸ்டோனை செப்பரேஷன் பண்ண முடியும். எந்த ஹெல்ப்போட, மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தட் மூலமா நம்மளால என்ன பண்ண முடியும்னா எடுக்க முடியும். ஏன்னா wolframite impuritiesல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்னா வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a magnetic property. ஸோ இது மூலமா, இதுல இருக்கிற மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி மூலமா நம்ம என்ன பண்ணலாம், டின் ஸ்டோனை வந்து பாத்தீங்கன்னா தனியா பிரிச்சு எடுக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா குரோமைட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பைரோலுசைட். ஓகேங்களா, குரோமைட், பைரோலுசைட். இத வந்து பாத்தீங்கன்னா சிலிஷியஸ் இம்பியூரிட்டிஸ்ல இருந்து நம்ம பிரிச்சு எடுக்கலாம். ஓகேங்களா, குரோமைட், பைரோலுசைட், இத ரெண்டுத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த சிலிஷியஸ் இம்பியூரிட்டிஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இத வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு எடுக்கலாம். ஓகேங்களா, பிரிச்சு எடுக்கலாம். சோ திஸ் இஸ் தி மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தட். இதை எப்படி நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா இப்ப டீடைல் எக்ஸ்பிளனேஷனா நம்ம பார்ப்போம். ஓகே, டீடைல் எக்ஸ்பிளனேஷனோட பார்ப்போம்.
Okay, wow. This is the magnetic separation. Okay. So magnetic separation method na enna வந்து பாத்தீங்கன்னா so ஒரு பவுடர்ட் ஓரை நாம என்ன பண்ணனும்னா ஒரு கண்டெய்னர்ல பிளேஸ் பண்ணனும். இத வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவிஷனை நான் ஃபிக்ஸ் பண்றேன். ஏனா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா என்ன இருக்கும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பவுடர்ட் ஓர் இருக்கும். ஓகேங்களா? பவுடர்ட் ஓர் will is placed in a container. ஓகேங்களா? ஓகேங்களா? so powdered ore full so powdered ore place பண்ணேன். ஓகேவா? powdered ore நான் என்ன பண்ணிருக்கேன் இந்த கண்டெய்னர்ல நான் என்ன பண்ணிருக்கேன் ப்ளேஸ் பண்ணிருக்கேன். so next என்ன பண்றோம்னா ஒரு magnetic wheel எடுத்துக்கோம். நாம என்ன பண்றோம் ஒரு magnetic wheel எடுத்துக்கோம். Okay. இது என்னதுன்னா வந்து பாத்தீங்கன்னா magnetic wheel. இந்த magnetic wheel நாம என்ன பண்றோம்னா ஒரு பெல்ட் என்ன பண்றேன் அட்டாச் பண்றேன். ஓகேங்களா? நான் என்ன பண்ணிருக்கேன் வந்து ஒரு பெல்ட்டை வந்து பார்த்தா அட்டாச் பண்ணிருக்கேன். அந்த பெல்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் மோட்டாரை ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். அப்பதான் எனக்கு என்ன சுத்தம் ஃபாஸ்டா சுத்தும். ஓகேங்களா? This is the magnetic wheel. And this is the moving belt. ஓகேங்களா? சோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா இதுக்கு கீழ ரெண்டு கண்டெய்னரை பிளேஸ் பண்றேன். ஓகேங்களா? இது ஒரு கண்டெய்னர், இது ஒரு கண்டெய்னர். ஓகேங்களா? சோ இப்போ என்ன ஆகும்னா இந்த கண்டெய்னர்ல இருந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்த கண்டெய்னர்ல பவுடர் ரோடு இருக்கா இல்ல என்ன ஆகும்னா இந்த பெல்ட் மேல இந்த மேக்னெட்டிக் வீல்ட் மேல என்ன ஆகும்னா இந்த பவுடர் ரோடு வந்து பாத்தீங்கன்னா கொட்டும். அதாவது எப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நான் பெல்ட் என்ன பண்றேன் இந்த டைரக்ஷன் சுத்துறேன். சோ இப்படி சுத்தி இப்படி வருது. ஓகேங்களா? மோட்டார்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். சோ இந்த பெல்ட் இப்படி சுத்தி இப்படி போயிட்டே இருக்கு. ஓகேங்களா? இந்த பவுடர் ஓர் என்ன பண்ணனா இது மேல கொட்டும் பொழுது இந்த மேக்னெட்டிக் வீல்ல நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மேக்னெட்டிக் வீல்ல அப்படியே இது வந்து பார்த்தீங்கன்னா டச் ஆகும். டச் ஆயிட்டு மேக்னெட்டிக் வீல்ல டச் ஆயிட்டு அது மேல அப்படியே பட்டுட்டு வரும். சோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓர்ல மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டீஸ் உள்ள மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டீஸும் இருக்கும், நான் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கும். இந்த ஓர்ல வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கும். ஏன்னா ஃபெரோ மேக்னெட்டிக் ஓர் தான் நம்ம பயன்படுத்துறோம். ஸோ மேக்னெட்டிக் ஓரும் இருக்கும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா நான் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற அந்த பார்ட்டிகல்ஸும் இருக்கும். ஸோ இந்த ஓர்ல கொட்டும் பொழுது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இந்த வீல்ல ஒட்டிக்கிட்டு கரெக்டா இந்த கண்டெய்னர் பிளேஸ் ஆகும். இந்த கண்டெய்னர்ல பிளேஸ் ஆகும். இந்த கண்டெய்னர் என்னன்னா மேக்னெட்டிக் கோர் உள்ள கண்டெய்னர். ஓகேங்களா? மேக்னெட்டிக் கோர் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இந்த கண்டெய்னர் பிளேஸ் ஆகும். சோ பேலன்ஸ் இருக்கிற ஓகேங்களா? பேலன்ஸ் இருக்கிறதுல ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆயிட்டு பேலன்ஸ் இருக்கிறது இதுல பிளேஸ் ஆகும். This is what non magnetic core. நான் மேக்னெட்டிக் கோர். ஓகேங்களா? அந்த கோர் பண்றேன். அப்ப என்ன அந்த பெல்ட்ல அப்படியே ஒட்டிக்கிட்டு வந்து பார்த்தா இந்த மேக்னெட்டிக்ல அப்படியே ஒட்டிக்கிட்டு இந்த கண்டெய்னர்ல வந்து பார்த்தா மேக்னெட்டிக் கோர் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்தது. இந்த கண்டெய்னர்ல எல்லாமே என்ன ஆகுது எனக்கு நான் மேக்னெட்டிக் கோர் பார்ட்டிகல்ஸ் வருது. ஓகேங்களா? This is the magnetic separation method. இந்த மெத்தட பயன்படுத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெரோ மேக்னெட்டிக் கோர்ஸ் எல்லாமே நாம என்ன பண்றோம் ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சு எடுக்கிறோம். ஓகே? மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தட் ஓவர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல். என்னது? எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட்
ஓகே இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல் அப்படின்றது என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா சோ இதுல ரெண்டு process இருக்கு ஒரு process என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா conversion of ores into oxides ஒன்னு ரெண்டாவது என்னன்னா reduction of metal oxides ஓகேங்களா இந்த ரெண்டு process இருக்கு ஓகேங்களா ரெண்டு process இருக்கு ஓகேங்களா extraction of crude metal அந்த ரெண்டு process இருக்கு இந்த conversion of ores into oxide ல மொத்த ரெண்டு மெத்தட் இதுல ஒன்னு roasting process இன்னொன்னு calcination process அதாவது இது வந்து பார்த்தா தமிழ்ல வறுத்தல்னு சொல்லுவாங்க இது காற்றில்லா சூழலில் வறுத்தல் அப்படினு சொல்லுவாங்க ஓகேங்களா conversion of ores into oxides reduction of metal oxides ல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னா smelting reduction by carbon மூணாவது reduction by hydrogen நாலாவது reduction by metal அஞ்சாவது auto reduction ஓகேங்களா மொத்தம் இதுல எத்தனை மெத்தட்ஸ் இருக்குன்னு நான் சொன்னா மொத்தம் 5 மெத்தட்ஸ் இருக்கு சோ conversion of ore into oxide ல roasting இருக்கு calcination இருக்கு இதுல smelting reduction of carbon reduction of hydrogen reduction of by metal auto reductions இருக்கு சோ இதுல நம்ம முதல்ல பார்க்க போறது என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா roasting process பத்தி பார்க்க போறோம் ஓகே